ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான குழுன்னு ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சூப்பரான நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 300 ml பால் நான் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சி கொதி வருது பாருங்கள். அது மேலே படிகிற இந்த ஆடைகளெல்லாம் எடுத்து விட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா திக்காக்கி வரணுங்க. நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். பாலை அடிக்கடி கை வச்சு இந்த மாதிரி படிகிற ஆடைகளெல்லாம் எடுத்து விடுங்க. இது பார்த்தீங்கன்னா 125 ml கப்பில் ½ கப்பு சுகர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பால் திக்காகி நல்லா எல்லோ கலராக இருக்கும் பால். அந்த ஸ்டேஜில் நம்ம பாலை காய்ச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு முழுமையாக ஆற வச்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த பால் நம்ம காய்ச்சி எடுத்தால் தான் நம்ம ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக இருக்குங்க. பாருங்கள், பார்த்தீங்களானாவே தெரியும் உங்களுக்கு. பால் நல்லா திக்காகி வந்துருச்சு. கலருமே நல்லா எல்லோ கலருக்கு வந்துருச்சுங்க பால். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பக்கம் இருக்கிற இந்த மாதிரி ஆடைகள்லாம் எடுத்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது. இதில் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃப் ஆகி வர்ற வரைக்கும் பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மறுபடிக்கும் பீட் பண்ணலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஐஸ்கிரீம் நல்ல சூப்பரான கரெக்டான அந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு கிடைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சில்லுன்னு ரொம்பவே விருப்பப்பட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நல்லா சில்லுன்னு சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதில் வீட்டில் வாங்கி செஞ்சு கொடுத்தோம்னாக்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எடுத்துட்டு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம பீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் பாதி க்ரீமை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எசன்ஸ் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு விட்டிங்கன்னாவே போதும். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃப்ளேவரும் நல்லா கமகமன்னு சூப்பராக வருது. அவ்வளோதான். இப்போ ஐஸ்கிரீமுக்கு தேவையான க்ரீமெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு அடித்து வச்சுருக்கிற இந்த ஒயிட் கலர் க்ரீமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மறுபடிக்கும் நம்ம ஒயிட் கலர் சேர்த்துக்கலாம். ஒயிட் கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடிக்கும் நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வச்சிருந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம கடையில் வாங்குவோம்ல, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஈஸியாக நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்பவே குளுன்னு
நல்லா சில்லுன்னு சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. இப்போ லீவுன்றதுனால குழந்தைங்க வீட்டில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.